ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா விசுவல் ஸ்டுடியோ ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணணும் அப்படின்னா நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துங்க. நியூ ப்ராஜெக்ட் கொடுத்தா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து இன்ஸ்டால் டெம்ப்ளேட்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அதில் வந்து விசுவல் பேசிக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது இல்லை அப்படின்னா அதர் லாங்குவேஜை சூஸ் பண்ணிவிட்டு அதில் விசுவல் பேசிக்கை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வெப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு வெப்பை நீங்கள் கிளிக் பண்ண உடனே மேலே பாருங்கள் ASP.NET வெப் அப்ளிகேஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் நமக்கு வந்துட்டுருக்கோம். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிக்கோங்க. நமக்கு இது மாதிரி இப்போ ஒரு விண்டோ ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களாம்மா? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே பாருங்களேன், இங்கே வந்து டிஃபால்ட்டு AXPXன்னு ஒரு ஃபைல் வந்திருக்கும். அந்த ஃபைலை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த கோடை என்ன பண்ணுறீங்க அப்படியே செல் பண்ணி டெலிட் பண்ணுங்க. இப்போ நான் கொடுத்த கோடு பாருங்கள் இங்கே மேலே இருக்கும். அதாவது இந்த கோடை கவனிச்சிக்கணும். நீங்கள் என்ன கோடுன்னு இங்கே பாருங்கள், டிஃபால்ட்டு ASPXன்னு ஃபைல் இருக்கா, அந்த ஃபைலை ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணணும், காப்பி பண்ணிக்கணும். ஃபுல்லாக காப்பி பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து என்ன பண்ணுறீங்க இதுக்குள்ளே வந்து பேஸ்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து மேலே பாருங்கள் அபோட்டு ASPXன்னு ஒரு ஃபைல் இருக்கும். அந்த ஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம இந்த வேர்டு ஃபைலுக்கு வந்துடுங்க. இங்கே பாருங்கள் செகண்ட் ஃபைல் இங்கே இருக்குது. இது அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. இது அப்படியே ஃபுல்லாக காப்பி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் விசுவல் ஸ்டுடியோ வந்துடுங்க. இதில் வந்து இந்த ஃபைலை டெலீட் பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாக அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணும், நம்ம இந்த அபோட்டு ASPXன்ற ஃபைல் இருக்குது. அந்த ஃபைலை வந்து நம்ம ரைட் கிளிக் பண்ணி ரீநேம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கொடுத்துக்குங்க. ஸோ நம்ம என்ன ஃபைல் நேமிங் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். அந்த ஃபைல் நேம் வந்து டிஃபால்ட்டு ASPX.CS. இந்த ஃபைல் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. இங்கே வந்து திரும்ப என்ன பண்ணுறீங்க, ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் கொடுத்துட்டு இங்கே அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பண்ணி ஓகே பண்ணிங்கன்னா அந்த ஃபைல் நமக்கு இங்கே வந்துடும். சரிங்களா? இப்போ நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு வந்து பாருங்கள், உங்களுக்கு டிசைன் வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த டிஃபால்ட் AXPயில் போய் டிசைன் பாருங்கள். டிசைன் ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கும். ஏன்னா ASP.NET பொறுத்த வரைக்கும் டிசைன் நம்ம BB மாதிரி பண்ண தேவையில்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா இது லேபிள் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே லேபிள் பாக்ஸ். என்டர் யுவர் நேமு, செலக்ட் யுவர் ஜெண்டர், செலக்ட் யுவர் கோர்ஸ், இது எல்லாமே லேபிள் பாக்ஸ். இது பேர் டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பேர் வந்து ரேடியோ பட்டன் சொல்லுவாங்க. இது வந்து ட்ராப் டவுன் லிஸ்ட்னு சொல்லுவாங்க. நம்ம கிளிக் பண்ணால் BCA CS இந்த மாதிரி கோர்ஸ் மாதிரி அதை வந்து ட்ராப் டவுன் பாக்ஸ்னு சொல்லுவாங்க. இது பேர் கமெண்ட் பட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ லேபிள் பாக்ஸு, டெக்ஸ்ட் பாக்ஸு, ரேடியோ பட்டன், கமெண்ட் பட்டன் இதெல்லாம் BBயில் வந்து நாமளே டிசைன் பண்ணணும். பட் ASP.NETல கோடிங் என்ன பண்ணிக்கும், அதெல்லாம் டிசைன் பண்ணிக்கும். சரியா? சரி சார், எப்படி நான் ரன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். நீங்கள் பாருங்கள் மேலே வந்து டீபக் ஆப்ஷன் இருக்கும். அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணால் உங்களுக்கு போதும். இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அடிச்சு பாருங்களா? இங்கே நான் நேம் கொடுக்குறீங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அனிதா அப்படின்னு கொடுத்துட்டேன். ஃபீமேல், அவங்க கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா MCA சமிட். ஸோ ரன் ஆயிடுச்சு. ஓகே, புரியுதாம்மா?